ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தி எலிக்சர் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு பக்காவான ஜாம்பி படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல ஒரு வீட்டுல நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம் அப்படின்னா சாமியானா எல்லாம் கட்டி சேர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊர்லயும் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஒரு காரு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு ரொம்ப வேகமா வருது. அங்க இருக்கிற சேர் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்குள்ளேயே பூந்து வெளியே வருதுங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அடிபடுதுங்க. ஒருத்தன் காலங்காத்தாலேயே குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொளக்கிறதுக்காக அந்த காரோட கதவை திறந்தா உள்ள இருக்கிறது மனுஷனே கிடையாதுங்க. மூஞ்சி வாயெல்லாம் கிழிஞ்ச நிலையில ஒரு ஆக்ரோஷமான உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பாக்குறவங்களை எல்லாம் கொடூரமா அட்டாக் பண்ணுது. ஒருத்தர் இன்னொருத்தரை கடிக்க, இன்னொருத்தர் ஜாம்பியா மாறி இன்னொருத்தரை கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருந்த அந்த கிராமம் ரொம்ப கொடூரமான கிராமமா மாறுதுங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, இந்த கிராம மக்கள் செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனில தொடர்ந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருக்கிறதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த கம்பெனியை சார்ந்த ப்ராடக்ட்ஸை உள்ளூர்வாசிங்க நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த வகையில நிஷா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு வீட்டுல விசேஷம் நடந்துட்டு இருக்குங்க. அந்த விசேஷத்துல கலந்துகிட்ட கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வச்சு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராருங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேற யாரும் கிடையாது, இந்த நிஷாவோட பாய் ஃப்ரெண்டு தான். பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிஷா பாய் ஃப்ரெண்டு மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு பேரை சொல்லி கூப்பிட்டாலும் இவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இவங்க பாட்டுக்கு கிளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிஷா பேசவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நிஷா பயங்கரமா திட்டுறாங்க. உன்னால முடியாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு ப்ரப்போஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு நிஷா நினைக்கிறாங்க. ஆனா இந்த போலீஸ் ஆஃபீஸர் நான் இன்னும் அதுக்கு தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிங் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காருங்க. நிஷாக்கு கொடுத்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு. நிஷா கிளீன் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரும் அந்த ரிங் பாக்ஸ் ஓபன் பண்ணுவாரு. கரெக்டா அவருக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துடும். உடனே அந்த ரிங் பாக்ஸை பாக்கெட்ல வச்சிருவாருங்க. சரி ஈவினிங் வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நிஷா, என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப ப்ராமிஸ் பண்றேன், என்னுடைய முதல் பிரியாரிட்டி உனக்கு மட்டுமே கொடுப்பேன். ஈவினிங் சீக்கிரமா வந்துருவேன். நான் உனக்காக எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி தரேன். என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல நிஷாவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு மன்னிச்சிடுறாங்க. இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. நிஷாவோட பாய் ஃப்ரெண்டு கிளம்பி போன அடுத்த செகண்ட் அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க. விசேஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு காரு ரொம்ப வேகமா வருதுங்க. அந்த விசேஷம் நடக்கிற வீட்டுக்குள்ள அப்படியே பூந்து ஆக்சிடென்ட்டுக்குள்ள ஆகுதுங்க. அந்த விசேஷத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு கை கால்ல எல்லாம் பயங்கரமா இன்ஜூரி ஆகுது. உடனடியா அந்த விசேஷ வீட்டு ஆளுங்க எவனொருத்தன் குடிச்சிட்டு தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் போல, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட போய் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே கதவை ஓபன் பண்றாங்க. உள்ள இருக்கிறவன் ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அளவுக்கு அதிகமா கண்மூடித்தனமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சா அந்த ஒரு நபர் திரும்புவாரு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே மிரண்டு போயிருவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவன் மனுஷனா மிருகமான்னு தெரியல. மூஞ்சி வாயெல்லாம் கிழிஞ்சு உடம்பெல்லாம் ரத்தத்தோட இவங்களை அட்டாக் பண்றதுக்காக குப்புன்னு வெளியில குதிக்கிறாங்க. முதலா வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அவரை புடிச்சு வயல்ல தள்ளி அவரோட கழுத்தை கட்டிச்சு துப்ப அங்க நின்னுட்டு இதெல்லாம் பாக்குற கெஸ்ட்டுங்க மிரண்டு போயிடுறாங்க. குறிப்பா நம்ம நிஷா தப்பிச்சா போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து என்ன நடந்தது அப்படின்றத இப்ப டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பார்த்தோம் இல்லையா, அந்த கம்பெனில ஒரு சின்ன லேப் இருக்குதுங்க. அந்த லேப்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவே ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில அங்க இருக்கிற டாக்டர்ஸ் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு 2 பாக்ஸ்ல மருந்துகளை எல்லாம் ஃபில் பண்றாங்க. பாட்டில்ஸா எடுத்து அடுக்குறாங்க. அது இன்னும் ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணப்படல. இந்த மெடிசனுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாதுங்க. ஏன்னா இப்பதான் வந்து அது உருவாக்குற ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில 2 டிஃபரெண்டான பாக்ஸ்ல இது வரைக்கும் செஞ்சிருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் அடுக்குறாங்க. ஒரு பாக்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ஓனருக்கும், இன்னொரு பாக்ஸ் வந்து கிரேஸ் அப்படின்ற ஒருத்தங்க கிட்டயும் ஒப்படைச்சிரு அப்படின்ட்டு ஒருத்தர் கிட்ட இந்த வேலையை கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, வெளியில வந்து 2 டெலிவரி பாய்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. 2 பேர்த்திட்டுமே தனித்தனியா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாருங்க. ஒரு பாக்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் வீட்டுக்கு போகுது, இன்னொரு பாக்ஸ் வந்து கிரேஸ் அப்படின்றவங்களோட வீட்டுக்கு போகுதுங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலைக்கு பக்கத்துல ஒரு ரம்மியமான கிராமங்க. அந்த ஏரியாவெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டா தான் அங்க இருக்கு. இப்ப அந்த கிராமத்துல ஒரு வீட்டுல விருந்து நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சாமியானெல்லாம் வந்திருக்கு, டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சேர்லாம் வந்திருக்கு. அது போக இந்த மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வைக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த பாஸ் வீட்டுக்கு போகக்கூடிய மெடிசன் பாத்தீங்கன்னா அந்த விருந்து நடக்கக்கூடிய இடத்தை கிராஸ் பண்ணி போகுது. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணி போகுதுங்க. இப்ப அந்த ஹெர்பல் கம்பெனியோட பாஸ் வீட்டை நம்ம கிட்ட காட்டுறாங்க. பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. இந்த பாஸோட மனைவி பேரு கரீனா. ரொம்ப எங்கா இருக்காங்க, யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பாஸை காட்டுறாங்க. பாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசான காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்கள 2வது திருமணம் பண்ணிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கும் வேலையாளுங்களா இருந்துட்டு இருக்காங்க. அதுல சமையல்காரக்கா கரீனா கிட்ட வந்து சொல்றாங்க, நான் ஒவ்வொரு முறை பிரேயர் பண்ணும் போதும் நீங்களும் இந்த பாஸோட பொண்ணான நிஸ்ஸும் ஒன்னா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு தான் பிரேயர் பண்ணுவேன். ஆனா என்ன, நீங்க பேசிய 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்ல கரீனா சொல்றாங்க, என்ன பண்றது, எல்லாம் பழைய காலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சர்வெண்ட் இந்த மாதிரி சாருக்கு பேக்கேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அந்த
அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பாஸோட பொண்ணான நிஸ்ஸ காட்டுறாங்க. நிஸ்ஸுக்கு திருமணமாகி ரஹீம் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இப்ப நிஸ்ஸோட கணவர் அப்புறம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த பாஸோட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட டீல பேசுறதுக்காக தான். நம்ம நிஸ்ஸோட கணவர் கேக்குறாரு, இந்த டைம்ல இது தேவையா, நம்ம போய் பேசிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கார்ல இந்த பாஸ் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பாஸ் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்த அந்த சாம்பிளை குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அது என்னது அப்படின்னு கரீனா கேக்குறாங்க. இது ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி பெருசா கரீனா வேற எதுவுமே கேட்கவே இல்லைங்க. கரீனா சொல்றாங்க, நம்ம ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி எங்காவது போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கு, யாருக்கு தெரியும் நம்ம போயிட்டு வரும்போது இன்னொரு பர்சனோட கூட வரலாம்ல அப்படின்னு சொல்லி இவங்களோட பிரெக்னன்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிஸ்ஸோட குடும்பமும் இங்க வந்து சேர்றாங்க. கரீனா இருக்காங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ண நம்ம நிஸ் இருக்கா இல்லையா, எதுவுமே கண்டுக்காம அவ பாட்டுக்குள்ள போயிடுறா. நிஸ்ஸுக்கு கரீனாவை பிடிக்கல போல, ஏன்னா அவங்களோட வயசான அப்பாவை இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கோவம். ஆனா நிஸ்ஸோட பையன் பாத்தீங்கன்னா கரீனா கிட்ட போய் ஜாலியா விளையாடுறான். இவ்வளவு பெருசாயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கரீனாவும் ஹாப்பியா அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஸ் வந்து தடுக்கிறா. உனக்கு இன்னும் கோல்டு சரியா இல்ல, கோல்டு கிளியர் ஆகிற வரைக்கும் யாருக்கிட்டயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க. கரீனாக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிருதுங்க. அதே சமயம் நம்ம நிஸ்ஸோடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் கரீனா கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு வீட்டுக்குள்ள போறாருங்க. இந்த பாஸ் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ரூம்குள்ள உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ரஹீம் போயிட்டு தன்னுடைய மாமாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிச்சிடறான். எப்படா வந்த, இப்படா வந்த, தனியா வந்தே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அம்மா அப்பா கூட தான் வந்தேன் அப்படின்னு ரஹீம் சொல்றான். மாமா ஒண்ணு கேட்கவா, அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் தாத்தாவும் கரீனாவும் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்க, ரஹீமோட மாமா சொல்றாரு, அது அம்மாக்கும் அப்பாக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அது அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி தாத்தாக்கும் கரீனாக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அது அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ். இப்ப நம்மள பத்தி பேசலாமா, நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்க கூடாது, நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் தன்னோட மாமா கூட விளையாட ஆரம்பிச்சிடறான். இந்த பாஸ் இருக்கிறார் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த சாம்பிளை குடிச்சிட்டு குளிக்கிறதுக்காக வாஷ்ரூம் போயிருந்திருப்பாரு. குளிச்சுட்டு வெளியில வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்து பயங்கரமா அதிர்ந்து போயிடுறாருங்க. ஏன்னா அவருடைய முடியெல்லாம் கருப்பா இருக்குதுங்க, தோலெல்லாம் வந்து பயங்கரமா சரியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடியெல்லாம் நரைச்சு தோலெல்லாம் சுருங்கி காணப்பட்டவருடைய உடம்பு அப்படியே கொஞ்சம் எங்கா மாறி இருக்கிறது அவரால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. இந்த மெடிசனுக்கு இவ்வளவு பவரா, இவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நிஸ்ஸோட கணவரும் பாத்தீங்கன்னா அந்த ஹெர்பல் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் டீலிங்க பத்தியும் ஷேர் பத்தியும் பேசுறதுக்காக தான் நிஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப ரிஹானுடைய மாமாவும் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வெளியில வருவாங்க. போதும் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஹானுடைய மாமா கிட்ட நிஸ்ஸோட கணவரும் பேச ஆரம்பிப்பாங்க. ரிஹானுடைய மாமா பேரு பேங்குங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் பேங்க் இப்படியே இருக்க போற, கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு, வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்ப வேலைக்கு போன, என்னைய வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. ரிஹானுடைய மாமாவான பேங்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஒரு பையனா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப கரீனா இந்த பாஸை பாக்குறதுக்காக போயிட்டு திடீர்னு ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் இளமையா இருக்கிறார் இல்லையா, என்னங்க இது அதிசயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த மெடிசன் என்னோட உடம்புக்குள்ள பூந்து வேலை பார்த்திருக்கு, அதனாலதான் நான் இளமையா தெரியறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த பாஸோட முதுகுல ஏதோ ஒரு காயம் மாதிரி உருவாயிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ அந்த மெடிசன் இவரோட உடம்புக்குள்ள சரியா வேலை செய்யல அப்படின்றத தெளிவா நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. இப்ப தன்னோட பொண்ணையும் மருமகனையும் பாக்குறதுக்காக பாஸ் வெளியில வராருங்க. நிஸ்ஸோட ஹஸ்பண்ட் கேக்குறாரு, என்னங்க டை அடிச்சிருக்கீங்களா தலைக்கு அப்படின்ட்டு. இல்ல இது வந்து ஒரிஜினல் ஹேர், என்னோட ஹேர் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் அப்படியே ஒரு மாதிரி விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. வயசான ஒரு ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நிஸ்ஸும் சரி நிஸ்ஸோட கணவரும் சரி அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த பாஸ் பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பிசினஸ் சம்பந்தமா இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆர்குமெண்ட்ல இந்த பேங்க் இருக்கிறார் இல்லையா, அவர் இடையில பூந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த பாஸ் சொல்றாரு, நீ பணத்தை பத்தி பேசுறதுக்காக வர, பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற, இன்னும் நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறக்கா அப்படின்ட்டு. உடனே பேங்க் கடுப்பாய் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த பாஸ் பாத்தீங்கன்னா சாம்பிளை சாப்பிட்டதுனால தானே இவர் வந்து இளமையானாரு. சோ இந்த சாம்பிளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதாகவும் இவருடைய ஃபேக்டரிக்கு ரீபிராண்டிங் எல்லாம் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. உடனே பாஸோட மனைவியான கரீனா வந்துட்டு, நீங்க ரிட்டையர்ட் ஆகிறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ என்னுடைய முதல் பிரியாரிட்டி இந்த மெடிசன் தான், இந்த மெடிசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க. இந்த பிசினஸ் ஆர்குமெண்ட்ல நிஸ்க்கு கோவம் வந்து அவங்க அப்பாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க என்னோட வாழ்க்கையும் உங்க பையனோட வாழ்க்கையும் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, நீங்க அவனை பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்காதனாலதான் பேங்க் இந்த மாதிரி ஆயிட்டான், நாளைக்கு என் பையனோட நிலைமை என்ன ஆகுறது, இவ கூட இருந்துட்டு எங்க வாழ்க்கையை பத்தி கேரே பண்ணிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்க, பட்டுன்னு கரீனா உள்ள வராங்க. உங்க பிரச்சனையில என்ன எதுக்கா இழுக்கிறீங்க அப்படின்ட்டு. பேசிக்கா இந்த கரீனாவும் நெஸ்ஸும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா மகளோட ஃப்ரெண்டையே இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு மோசமான ஒரு அப்பாவா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அதனாலதான் நெஸ்ஸுக்கு கரீனா மேல செம்ம கோவம். என் கூடயே இருந்துகிட்டு என்னோட அப்பாவே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பாஸ் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி கழுத்து அரிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பாஸோட பொண்ணான நெஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இப்ப கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த கம்பெனியை சேல் பண்ணிட்டு இந்த கம்பெனியோட
ஷேர்ஸை பிரிச்சு கொடுத்துட்டா நாங்க எங்க லைஃபை பார்த்துட்டு போயிருவோம், அதனால எங்களுடைய ஷேர் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்பா புது மெடிசனை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அந்த கம்பெனியை டெவலப் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதனால மறுபடியும் உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வருதுங்க. திடீர்னு இந்த பாஸ் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன ஆச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு பிடிச்சு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவரோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்குதுங்க. காலையில கிழவனா இருந்தாரு, மத்தியானம் இளமையானாரு, இப்போ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி காயமாயி ஜாம்பி ஆயிருக்கிறாருங்க. முதல்ல இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு மாதிரி கொடூரமா எந்திரிக்கிறாரு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மிரண்டு போய் தள்ளி போய் நின்றுவாங்க. அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக வருவாருங்க. பட்டுன்னு அவரை பிடிச்சு அவரோட கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு இந்த பாஸோட பையனான பேங்க் வீட்டுக்குள்ள வருவான். பட்டுன்னு இந்த பாஸ் பாத்தீங்கன்னா அவரோட பையனை கட்டிச்சு கொதறதுக்காக கிட்ட போயிருவாரு. இந்த பேங்க் இருக்கிறாருல, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கடிக்க விடாம தடுப்பாருங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த பாஸோட மனைவியும் நெஸ்ஸும் பாத்தீங்கன்னா இந்த பாஸை புடிச்சு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாஸோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம பேங்கை கடிக்கிறதுல தான் இருக்கும். அப்ப பேங்க் கையில ஒரு டாய் கன் இருக்குங்க. அந்த கன்னில் இருக்கக்கூடிய குச்சி வச்சு ஷூட் பண்ண உடனே பட்டுன்னு அவரோட தலைக்குள்ள ஏறிடும். அந்த பாஸ் அப்படியே கீழே விழுந்து இறந்து போவாரு. என்ன நடக்குதுன்னு புரியாம மொத்த குடும்பத்தினர்களும் அதிர்ச்சியோட உச்சகட்டத்தில் இருப்பாங்க. இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆரிஸ் அப்படின்ற ஒரு சர்வெண்ட்டை, நீ போய் போலீஸை கூட்டிட்டு வா, நீ போலீஸ் கிட்ட இங்க என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாத, வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு மட்டும் சொல்லி நீ போலீஸை கூட்டிட்டு வா, மத்ததெல்லாம் நம்ம அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், முதல்ல உன் உடம்புல இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நெஸ்ஸோட கணவர் அனுப்பி வைக்கிறாருங்க. இந்த ஆரிஸ் இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கட்ட ஆரம்பிக்குது. அழுதுகிட்டே தான் காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வெண்ட்டை இந்த பாஸ் கடிச்சு வச்சிருந்தாரு இல்லையா, அவரோட உடம்பெல்லாம் ரத்த காயமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. சமையல்காரக்கா அழுதுகிட்டே உட்காந்து அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேங்க் இருக்கிறார் இல்லையா, அவர் போய் காருக்குள்ள உட்காந்து இங்க நடந்ததெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப நெஸ்ஸும் கிட்ட போய் உட்காந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த பேங்குக்கும் நெஸ்ஸுக்கும் என்ன வருத்தம்னா, அவங்க அப்பா நல்லா இருந்த போதும் இவங்களை பெருசா கண்டுக்க கிடையாது, இப்ப இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு காருக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சமையல்காரக்கா வந்து சொல்றாங்க, ஆக்சுவலா அந்த கழுத்துல கடி வாங்கின சர்வெண்ட்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு, கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னா காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த சர்வெண்ட் எழுந்திருச்சு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த நபர் இவங்களை எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மத்த சர்வெண்ட்டுங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த ஜாம்பினால கடி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த டிசீஸ் பரவ ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தங்களா ஜாம்பியா மாதிரி ஒவ்வொருத்தங்களா கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நெஸ் மிரர் வழியா பின்னாடி என்னமோ நடக்குது அப்படின்றத கவனிக்கிறா. காரை விட்டு இறங்குனா ஒரு பொண்ணு காட்டுத்தனமா ஒருத்தனை கடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. பட்டுன்னு நம்ம நெஸ்ஸை கடிக்கிறதுக்காக ஓடி வர, நம்ம நெஸ்ஸோடைய பிரதரான பாங் இருக்கிறார் இல்லையா, காரை கொண்டாந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. அந்த பெண்ணோட உடம்பு பாதியா கட்டாயிருங்க. அப்போ அந்த ஜாம்பிக்கு உயிர் இருக்கும். அந்த உயிரை வச்சுட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வீட்டுக்குள்ள என்னோட கணவரும் மகனும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த சர்வெண்ட் துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. நம்ம பாங்கும் நெஸ்ஸும் ஒரு டீமாவும், நெஸ்ஸோட கணவர் அப்புறம் பையன் அப்புறம் அந்த சர்வெண்ட் அக்கா இவங்க எல்லாம் ஒரு பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு நெஸ் பாத்தீங்கன்னா தன்னோட கணவருக்கு கால் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. லைன் போக மாட்டேது. பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜாம்பி வருதுங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்து வெளியில ஓடி வந்துடுறாங்க. இப்ப பாங்கும் நெஸும் பாத்தீங்கன்னா கார் கிட்ட போயிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஜாம்பி மேல ஆக்சிடென்ட் பண்ணாங்க இல்லையா, அது பாதி உடம்ப வச்சுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருதுங்க. உடனடியே இவங்க கார்ல ஏறி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரிஸ் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, போலீஸை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பினாரு. அவரு இப்ப முழுவதுமா ஜாம்பியா மாறிட்டாருங்க. இப்ப அவருக்கு சுயநனவே இல்ல. காரை தாறுமாறா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த கார் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்ததா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளேயே நுழையுது. அங்க போய் ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்துது. எவன்டா அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக போய் கதவை திறந்தா ஆரிஸ் ஜாம்பியா இருப்பாருங்க. அங்க இருக்கக்கூடிய நபரை கடிச்சு வைக்க, அவர் இன்னொருத்தரை கடிச்சு வைக்கன்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறத அந்த கெஸ்ட்டுங்க எல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. போலீஸ் ஆபீசரோட கேர்ள் ஃபிரெண்டான நிஷாவும் பயந்து ஓடுறாங்க. அங்க கட் பண்ணா நெஸ்ஸோட கணவர் மகன் அப்புறம் இந்த பாஸோட மனைவியான கரீனா அப்புறம் சமையல்காரக்கா இவங்க ஒரு வண்டி கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஜாம்பி வருங்க இவங்களை கடிக்கிறதுக்காக. பட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வண்டி கடையில ஒளிஞ்சுக்குவாங்க. இந்த ஜாம்பிக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாது. அதனால அந்த இடத்த விட்டு கிளம்பும். பட்டுன்னு நம்ம நெஸ்ஸோட கணவர் மொபைல் ரிங் ஆக ஆரம்பிக்குங்க. அந்த சத்தத்தை கேட்டு இது இவங்களை எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக வரும். தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக அந்த ஜாம்பியை எதிர்த்து இவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கரீனா இருக்கிறாங்க இல்லையா, அந்த விவசாய நிலத்துல கடந்த ஓட்ட ஓட்டையா இருக்கக்கூடிய மம்முட்டி எடுத்து ஒரு சொருகிடுறாங்க. பட்டுன்னு அந்த ஜாம்பி வானத்தை பார்த்து கதற ஆரம்பிக்குது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே இந்த ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா அப்படியே மழைய வானத்தை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டே இருக்குதுங்க, நகர மாட்டேது. அந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. நெஸ் தான் பாத்தீங்கன்னா தன்னோட கணவருக்கு கால் பண்ணிருப்பாங்க. நீங்க எங்க போனீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கதறாங்க. இவங்க எல்லாம் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க இல்லையா, யாரு உயிரோட இருக்காங்க யாரு உயிரோட இல்ல அப்படின்றதே இவங்களுக்கு தெரியலங்க. என்ன நடந்தது அப்படின்னு ஒருத்தர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் மீட் பண்ணணும்னா எங்க மீட் பண்றதுன்னு தெரியல. இப்ப கரீனா சொல்றாங்க, இங்க பக்கத்துல தான் வில்லேஜ் சீஃபோட வீடு இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துட்டா நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவ சொல்றது கரெக்ட் தான். சோ எல்லாருமே அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நெஸ்ஸோட கணவர் சொல்லிடுறாருங்க. நெஸ் தன்னோட தம்பி கிட்ட இந்த வில்லேஜ் சீஃபோட
நெஸ்ஸோட வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்றான். ஏன்டா உள்ளூருக்குள்ளேயே இருக்கிற உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இந்த விஷயத்தை தன்னோட கணவர் கிட்ட சொல்ல சரி லொகேஷன் ஷேர் பண்றோம் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு போன் கட் ஆயிருதுங்க. இப்போ நம்ம கரீனா ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எட்டி பார்த்தா விசேஷ வீட்டுல தடல் புடலா விருந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. என்ன விருந்து? மனித மாமிசம் தான். அங்க ஒருத்தன் கடிச்சுக்கிட்டு ஜாம்பியா மாறி வந்தவங்களையே பெரிய விருந்தா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல இவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆரிஸை கவனிக்கிறாங்க. போலீஸ கூட்டு வரன்ட்டு போனவன் இந்த இடத்தையே போர்க்களமாக்கி வச்சிருக்கான் அப்படின்றத இவங்க உணர்றாங்க. இந்த சமையல்காரக்கா அங்கேயே நின்று இதை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த ஜாம்பிங்க வந்து இந்த சமையல்காரக்காவை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சமையல்காரக்காவை இவங்களால காப்பாற்ற முடியல. இவங்க நின்னாங்கன்னா இவங்களையும் ஜாம்பி கடிச்சிடும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம நெஸ்ஸோட கணவரும் பையனும் கரீனாவும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் டோர் லாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நெஸ்ஸும் நெஸ்ஸோட பிரதரும் பாத்தீங்கன்னா கார்லயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. வில்லேஜ் சீஃபோட வீடு எதுன்னு தெரியாம. ஃபைனலி அந்த விசேஷம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஏரியா பக்கம் இவங்க வராங்க. பார்த்தா ரோட்ல எல்லாம் ஏகப்பட்ட ஜாம்பிங்களா இருக்கு. கிட்ட போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க காருக்குள்ளேயே இருக்காங்க. உடனடியா தன்னோட கணவருக்கு போன் அடிச்சு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் அந்த விசேஷம் நடக்கக்கூடிய வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. உடனே இந்த நெஸ் என்ன பண்றானா, நான் ஹாரன் அடிக்கிறேன், இந்த ஹாரன் சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு நாங்க எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்துருங்க, நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பண்றாங்க பாருங்க. அந்த காரோடைய ஹாரனை ரிப்பீட்டடா அடிக்க ஜாம்பிங்களோட தலையெல்லாம் இவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. ஜெனரலாவே இந்த ஜாம்பிங்க சவுண்டுக்கு அட்ராக்ட் ஆகும். அது தெரியாத இவங்க ஹாரனை போட்டு பொளந்துகிட்ட இந்த ஜாம்பிங்க எல்லாம் இவங்களை துரத்த ஆரம்பிக்குதுங்க. உடனடியே காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு ரொம்ப வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. தக்காளி அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட். இந்த ஜாம்பிங்க எல்லாம் இந்த காரை துரத்திட்டு வந்துச்சு இல்லையா, இந்த விவசாய நிலத்தை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. அங்க இந்த மளிகை கடைங்க வீடுங்க இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் நுழைய ஆரம்பிச்சு அங்க இருக்கிறவங்களை எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஜாம்பிங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. ஆக்சுவலா அந்த விருந்து நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்ம நெஸ்ஸோடைய கணவர் பையன் அப்புறம் கரீனா 3 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு இவங்க வெளியில வராங்க. இவங்க கண்ணுக்கு ஒரு கார் தெரியுது. அந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட வந்து பார்த்தா அந்த கார் வேற எந்த காரும் கிடையாது, ஆரிஸ் எடுத்துட்டு வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணானே அந்த கார் தான். ஆல்ரெடி அது உடஞ்சு டேமேஜ் ஆகி கிடக்குது. அது எப்படி ரன் ஆகும், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஜாம்பி இவங்களை பாத்துருதுங்க. ரொம்ப வேகமா துரத்த ஆரம்பிக்குது. உடனடியே இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு வீடு ஒன்று தெரியுதுங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம கரீனாவும் நெஸ்ஸோட பையனும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நெஸ்ஸோட கணவர் ஓடி வரலான்னு வரும்போது அந்த ஜாம்பி இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. கரீனா உள்ள கத்திய வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் போச்சு, நெஸ்ஸோட கணவரும் செத்து போயிட்டாரு. இனி நம்ம 2 பேரும் எப்படி பொழைக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா நெஸ்ஸோட கணவர் உள்ள வராருங்க. அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணிட்டு எப்படியோ நெஸ்ஸோட கணவர் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நெஸ்ஸும் பாங்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாம்பிங்களுக்கு பயந்து கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நெஸ் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி கார்லயே போய்கிட்டு இருக்கிறது, நம்ம கார்ல இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி பேசிக்கிட்டே போகும்போது ஆப்போசிட்ல வந்த லாரியை கவனிக்காம இவங்க கார் பயங்கரமா ஸ்கிட் ஆகி அங்க இருக்கக்கூடிய வயல்வெளிக்குள்ள விழுந்துருதுங்க. கீழே விழுந்த காருக்குள்ள இருந்து நம்ம பாங்கும் நெஸ்ஸும் எப்படியோ எழுந்திருச்சு வெளியில வராங்க. ரோட்டு கிட்ட வராங்க. அந்த லாரி டிரைவரும் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. அந்த லாரியில விவசாய நிலத்துல வேலை பார்க்கறதுக்காக ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. ஆளுங்க நிறைய பேர் அந்த லாரியில நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் மட்டும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராருங்க. அப்போ இவங்க 2 பேரும் அங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கூட்டம் கூட்டமா ஜாம்பிங்க இவங்களை துரத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த ட்ரக்கை டார்கெட் பண்ணி அந்த ட்ரக்கு மேல ஏறி அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கக்கூடிய மக்களையும் பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களும் ஜாம்பிங்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நெஸ்ஸோட கணவர் மகன் கரீனா 3 பேருமே ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா, அப்பதான் நெஸ்ஸோட கணவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாருங்க. அவரோட கையில அந்த ஜாம்பி கடிச்சிருக்குது. இவரோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுறத இவரால உணர முடியுது. முழுசா ஜாம்பியா மாறதுக்குள்ள தன்னோட பையன் கிட்ட போயிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிடுறாரு. உங்க அப்பா உன் கூட இல்லன்னு நினைக்காதரா, எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியா ஒதுங்கி போறாருங்க. பட்டுன்னு ஜாம்பியா மாறிடுறாரு. ஜாம்பியா மாறினதுக்கு அப்புறம் அவரோட ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னே அவருக்கு தெரியாது. அவருடைய மகனையே கடிக்கிறதுக்காக கிட்ட வர நம்ம கரீனா பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான இரும்பு குத்தி ஸ்பாட்லயே நெஸ்ஸோட கணவர் இறந்து போறாருங்க. அந்த பையன் அப்பா அப்பான்ட்டு அழுதுகிட்டு இருக்கான். கரீனா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊரோடைய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட பட்டாசுங்களை வாங்கி வச்சிருக்காங்க. சீஸ் பண்ணிருப்பாங்க போல, அதெல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கு. இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதெல்லாம் பத்த வச்சு விட்டுறலாம் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. இல்ல பத்த வச்சோம்னா பயங்கரமா ஃபயர் ஆகும், ஏகப்பட்ட ஸ்மோக் வரும், அப்புறம் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஸ்டேஷனுக்குள்ள நம்ம பாங்கும் நெஸ்ஸும் நுழையறாங்க. கை காலெல்லாம் அடிப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு. பட்டுன்னு டோர் லாக் பண்றாங்க. யாருங்க நீங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கேக்குறாங்க. இவங்க கூட இருந்த ட்ரக் டிரைவரும் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாரு போல. மறுபடியும் இவங்க 2 பேர் மட்டும் தான் பொழைச்சு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்ட இவங்க விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்களோட உடம்புல எல்லாம் பயங்கரமா அடிபட்டுருச்சு, ஜாம்பிங்க துரத்துது, எங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா, உங்களுக்கு கார் வேணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க தான் பயத்தோட உச்சகட்டத்துல உளறிக்கிட்டு இருக்காங்களே. உடனே நம்ம நெஸ் சொல்றாங்க கொஞ்சம் வெளியில போய் என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு. உடனே போலீஸ்காரங்க வெளியில போய் பாக்குறாங்க. நிறைய பேர் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. சரி என்னன்னு பாக்கலாம், நீங்க பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கரீனாவும் நெஸ்ஸோடைய பையனும் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள உயிரோட இருப்பாங்க. திடீர்னு இவங்களோட ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணை பார்த்து இவங்க மிரண்டு போய் கத்திய காட்டி மிரட்டுவாங்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த பொண்ணு நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிஷா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தலையா, அந்த நிஷா தான். சோ நிஷாவும் பாத்தீங்கன்னா ஜாம்பி கிட்ட கடி வாங்காம இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்ப ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க அங்க ஏதோ கலவரம் நடந்துட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலவரத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக அந்த கண்ணீர் புகை குண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த ட்ரக்கு கிட்ட வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் போலீஸ்காரங்களுக்கு புரிய வருது அங்க நடக்கிறது கலவரம் கிடையாது, வேற ஏதோ ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியா இவங்க அந்த கண்ணீர் புகை குண்டெல்லாம் எடுத்து வீச ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த ஜாம்பிங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. போலீஸ்காரங்க முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து நிக்கிறாங்க. கிட்ட வரும்போது இது வந்து இவங்களோட பவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த ஜாம்பிங்க எல்லாம் போலீஸ்காரங்களை விட்டு வைக்கல, அவங்களையும் கடிக்க ஆரம்பிக்குது. இப்ப நிஷா இருக்காங்க இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நிஷாவோட பாய் ஃப்ரெண்டு ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பாங்குக்கும் நம்ம நெஸ்ஸுக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே கீழே பயங்கரமான சத்தம் கேட்குங்க. பார்த்தா ஜாம்பிங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரையும் கடிச்சு வச்சிருச்சு. டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரை கடிச்சதுனால அவரும் ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாருங்க. ஜாம்பியா மாறின போலீஸ் ஆபீசரை போட்டு பொலவலன்னு பொளக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளேயும் அடைச்சு வச்சிடறாங்க. இந்த பாங்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. உடனே நிஷாவோட பாய் ஃப்ரெண்டு உடனடியா நான் இதை ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிடுறாரு. அதுபோக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் இந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸ் அனுப்பி வச்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றாரு. இப்ப நெஸ் பாத்தீங்கன்னா தன்னோட கணவனுக்கும் மகனுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. பாங்கு தான் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து கரீனா கிட்ட இருந்து கால் வரும். உடனே அட்டென்ட் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கரீனா வந்து ஒரு வீட்டுல நாங்க சேஃபா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என் பையன் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த போன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஹீம் கிட்ட போன் கொடுக்க ரஹீம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட நல்ல விதமா பேசுவான். நீ எதுக்கும் பயப்படாத, கரீனா கூட இரு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நெஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்க அப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பா அப்பான்னு அந்த பையன் சொல்ல வரான். பட்டுன்னு கரீனா போனை பிடிங்கிடுறாங்க. திரும்ப திரும்ப நெஸ் கேட்கறாங்க என்னோட கணவர் எங்க, என்னோட கணவர் கிட்ட போன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரீனா சொல்லிடுறாங்க உன்னோட கணவரும் ஜாம்பியா மாதிரி பையனை அட்டாக் பண்றதுக்காக வந்தாரு, வேற வழி இல்லாம அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு நெஸ் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் அழுவுறாங்க. என்ன பண்றது, எதையுமே மாத்த முடியாது இல்லையா, இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில தான் மொத்த ஜாம்பிங்களும் இருந்துகிட்டு இருக்கு. கதை உடைச்சிட்டு உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவங்க நல்லா லாக் பண்ணிட்டு உள்ள இருக்காங்க. மொட்டை மாடிக்கு போய் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷாவோட பாய் ஃப்ரெண்டான அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா, அவரும் அப்புறம் பாங்கும் போறாங்க. அந்த கிராமத்துல ஒரு மசூதி இருக்குதுங்க, ரொம்ப தூரம் தள்ளி. அந்த மசூதியில வந்துட்டு பிரேயர் கால் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பீக்கர்ல பாட ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த ஜாம்பிங்க எல்லாம் இந்த மசூதியை நோக்கி நகர ஆரம்பிக்குதுங்க. அப்போ நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு என்னதான் இவங்க ஜாம்பிங்க ஆனாலும் பிரேயர் பண்றத நிப்பாட்டல, அந்த பழக்கம் மாறாம பிரேயர் பண்றதுக்காக போறாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பாங் சொல்றாரு நீங்க வேற, இந்த ஜாம்பிங்க எல்லாம் சவுண்டுக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய ஆட்கள். இப்போ அந்த மசூதியில இருந்து சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மசூதியில இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நெஸ் இருக்காங்க இல்லையா, கரீனாக்கு ஃபோன் பண்ணி நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வசமா லாக் ஆயிட்டோம், எங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு டீம் வந்தாங்க, அவங்களையும் அந்த ஜாம்பிங்க அட்டாக் பண்ணிருச்சு, நீங்க சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க இந்த இடத்துல சேஃபா தான் இருக்கிறோம், உன் பையன் தான் பசிக்குதுன்னு சொல்றான், நான் ஏதாவது கொடுக்கவா அப்படின்னு கேட்கும்போது சரி நீ எங்கேயும் போகாத அங்கேயே அப்படின்ற மாதிரி நெஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கரீனா நெஸ்ஸோட அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து நெஸ் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய ஸ்கூல் டைம்ல எப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஒரு முறை ஃப்ளட் வந்தப்போ எப்படி எல்லாம் இவங்க தப்பிச்சு வந்தாங்க, அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்ப நிஷாவோட பாய் ஃப்ரெண்டும் பாங்கும் மாடியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலயும் ஜாம்பிங் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பர்டிகுலர் மசூதியை நோக்கியும் ஜாம்பிங் நடந்து போயிட்டு இருக்கு. இவங்க வெளியில வந்தாலும் ஆபத்து தான். இப்ப இவங்களை எல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்பதான் பாங் சொன்னது நம்ம நிஷாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. இந்த ஜாம்பிங் எல்லாம் சவுண்டுக்கு அட்ராக்ட் ஆகும் இல்லையா, சோ இவங்களோட ஸ்டேஷனுக்குள்ள சீஸ் பண்ண பட்டாசு இருக்குது, அதுல ஒரு ராக்கெட்டை பத்த வச்சு பறக்க விடுறாருங்க. இந்த ராக்கெட் ஒரு இடத்துல போய் பட்டுன்னு வெடிக்குதுங்க. அந்த சத்தத்துக்கு அட்ராக்ட் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜாம்பிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களோட பாதுகாப்புக்காக அந்த உடம்புல மாட்டக்கூடிய அந்த பாடி கார்டு, கன்னு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க வியர் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா நிஷாக்கு ஃபோன் பண்ணி நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இரவாயிருதுங்க. இந்த ஸ்டேஷன் விட்டு இவங்க வெளியில வரலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. லைட்டா கதவை ஓபன் பண்ணி ஒரு ராக்கெட்டை பறக்க விட்டோம்னா அந்த ராக்கெட் ஒரு இடத்துல போய் பட்டுன்னு வெடிக்கும். இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிங் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிடும், நம்ம தப்பிச்சிடலாம். இதுதான் இவங்களோட
நிஷாவோட பிளான். அங்கதான் பெரிய வெயிட்டா வச்சு விட்டுறாங்க. ராக்கெட்டை பத்த வச்சுட்டு டோர் ஓபன் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த ராக்கெட் உள்ளுக்குள்ளேயே பட்டுன்னு வெடிச்சிருங்க. எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்த ஜாம்பிங்க எல்லாம் மறுபடியும் இந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வர ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷன் கதவை தட்டுன்னு தட்ட ஆரம்பிக்குதுங்க. இந்த ஜாம்பிங்க பயங்கரமா புஷ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பெரிய வான வேடிக்கை எடுத்துட்டு வந்து லைட்டா டோர் ஓபன் பண்ணி மேல பறக்க விட்டுறாங்க. அந்த வான வேடிக்கை போய் ஒரு இடத்துல பட்டுன்னு வெடிக்குதா. அந்த சத்தத்தை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த மொத்த ஜாம்பிங்களும் போயிருது. அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு இவங்க எல்லாம் வெளியில வராங்க. ஆனா வெளியில வந்தும் பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிங்க இவங்களை ரவுண்ட் அப் பண்ணிருது. அட்டாக் பண்றதுக்கு வருது. இவங்க முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு நிமித்தி பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த ஜாம்பிங்க அட்டாக் பண்றதை நிப்பாட்டிட்டு வானத்தை பார்த்துட்டு அப்படியே நின்றுதுங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிஷா, கரீனா மற்றும் நெஸ்ஸோட பையன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கும் ஜாம்பிங்க வந்துருது. இவங்க அந்த ஜாம்பிங்க கிட்ட போராடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். அந்த ஜாம்பிங்க எல்லாம் அந்த இடத்துல நிக்க ஆரம்பிச்சிரும். இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பைக் இருக்குங்க. அந்த பைக்ல இவங்க 3 பேர் உட்காந்துட்டு ஒரு முறுக்கிடுவாங்க. பைக்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படியோ எஸ்ஐ ரோட்டு கிட்ட வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் மழை அப்படியே நிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த ஜாம்பிங்க எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கையில இருந்த கன்ல புல்லட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவங்க ஒரு பக்கம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இவங்க பைக்ல வந்தாங்க இல்லையா, பைக் திடீர்னு ஆஃப் ஆயிருது. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் ஒன்று வருதுங்க. அந்த ட்ரக்ல இருந்து யாரோ ஒருத்தங்க இறங்கி ஓடி வர மாதிரி இருக்குது. கரீனா கையில கத்திய வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம நெஸ். தன்னோட பையனுக்காக அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரக்கை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி ஜாம்பி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த லேடி ஜாம்பியை போட்டு தள்ளிட்டு இவங்க மறுபடியும் அந்த ட்ரக்கு கிட்ட போயிடுறாங்க. பார்த்தா அங்க ஏகப்பட்ட ஜாம்பிங்க வருது. அந்த ட்ரக்குக்குள்ள போய் லாக் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரக்கையே அந்த ஆட்ட ஆட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நிஷா தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க ட்ரக்குக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. எங்க இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்க அந்த ட்ரக்கை எடுத்துட்டு அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஜாம்பிங்களை எல்லாம் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி பறக்க விட்டுட்டு அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் செவுத்தை ஒட்டச்சிட்டு அந்த லாரியை கொண்டு போய் லாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாரிக்குள்ள இருந்து எப்படியோ இறங்கி இவங்க உள்ள போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஆனா நம்ம பாங்க இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த ஜாம்பிங்க நுழைய ஆரம்பிக்குது. நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் கண் எடுத்து ஒவ்வொருத்தங்களையா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ட்ரக் போட்ட ஓட்ட வழியா ஜாம்பிங்க எல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிக்குதுங்க. நம்ம பாங்க கையில பாத்தீங்கன்னா கன் இருக்குது. அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா புல்லட் காலி ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. குறிப்பா நம்ம நெஸ்ஸோடைய பையனை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்காக வருது. பேங்க் பாத்தீங்கன்னா தடுத்து அது கூட சண்டை போடுறாரு. ஆனா பேங்க்னால நகர முடியல. ஏன்னா அவரோட கால் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இப்போ போலீஸ்காரங்க கையில இருக்கக்கூடிய புல்லட்ஸ் எல்லாம் காலி ஆயிருது. நம்ம நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட்னால இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியலங்க. அந்த ஜாம்பிங்க நிஷாவோட பாய் ஃப்ரெண்டை சுத்தி வளைக்குது. அந்த இடத்துக்கு நிஷா வந்திருப்பாங்க. நிஷாவையும் சுத்தி வளைக்குது. ஜாம்பிங்க எல்லாம் இவங்க 2 பேர்த்த கடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ரிங் எடுத்து காட்டி போட்டு விடுவாருங்க. இப்போ நிஷா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்க. இந்த ரிங்கை தன்னோட காதலிக்கு போட்டு விட்டு இந்த வார்த்தையை எதிர்பார்த்து தான் காலையில் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாரு. அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வந்ததுனால அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருப்பாருங்க. பேங்க் சொல்லுவாரு, என்ன உங்களால காப்பாற்ற முடியாது, இந்த இடத்துல இருந்து எப்படியாவது போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இருந்து கரீனா, நெஸ் மற்றும் நெஸ்ஸோடைய பையன் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்து விழுவாங்க. அப்ப இந்த பேங்க் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பட்டாசை அங்க இருக்கக்கூடிய ட்ரக் பக்கத்துல பறக்க விடுவாருங்க. அந்த பட்டாசு போய் அந்த ட்ரக்ல பட்டதும் அந்த ட்ரக் வெடிச்சு சதுருது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சீஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பட்டாசு எல்லாம் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த ஜாம்பிங்களும் சவுண்டை கேட்டு ஃபுல்லா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் லோட் ஆயிருக்கும். சோ மொத்த பேரும் அந்த நெருப்புல எரிஞ்சு சாவறாங்க. இவங்க 3 பேரும் வெளியில வந்துட்டாங்க இல்லையா, அங்க ஒரு பைக் இருக்கும். அந்த பைக்ல எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கும் போது அப்பதான் நெஸ் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. நெஸ்ஸோட கையில பைட் மார்க் இருக்குங்க. அந்த ஜாம்பி நெஸ்ஸை கடிச்சு வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நெஸ் வந்து ஜாம்பியா மாற போறாங்க. தன்னோட பையன் கிட்ட நீ கரீனா கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கரீனா கிட்ட என் பையனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நீ என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போய் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரீனாவையும் தன்னோட பையனையும் அமுச்சு வச்சுட்டு அந்த விவசாய நிலத்துக்குள்ள போயிட்டு ஒரு பட்டாசை வெடிக்க வைக்கிறாங்க. உடனடியே அந்த ஜாம்பிங்க எல்லாம் அட்ராக்ட் ஆயிட்டு அந்த விவசாய நிலத்துக்குள்ள வருது. அங்கேயே அவங்க இறந்து போறாங்க. இப்ப கரீனாவும் நெஸ்ஸோட பையனும் பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல வந்து அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சா ஒரு ஜாம்பி அந்த ஊருக்குள்ள இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மலையடிவாரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் நடந்தது. கரெக்டா அங்க கட் பண்ணா ஒரு பெரிய சிட்டியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த சிட்டியில ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல ஒரு வயசான தம்பதி இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல லேப்ல இருந்து 2 பாக்ஸ் வந்தது. ஒரு பாக்ஸ் வந்து இந்த பாஸ் கிட்டையும் இன்னொரு பாக்ஸ் வந்து கிரேஸ் கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கிரேஸ் தான் இந்த வயசான தம்பதி. இவங்க வீட்டுக்கு அந்த மெடிசன் வந்திருக்குதுங்க. இவங்க இந்த பாஸ்க்கு கால் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. காலே போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மெடிசன் பாட்டில் அங்க இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சப்போஸ் இவங்கள யாராவது அந்த மெடிசனை சாப்பிட்டா கூட இந்த மொத்த நகரமே முடிஞ்சுது அப்படின்னு படத்தோடைய பார்ட் 2க்கான லீடை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.